ஏய் கையில இங்க பாத்தியா, புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இதுக்கு என்ன நேம் வைக்கிறதுன்னு தெரியலடி. ஏதாவது ஒரு நல்ல பேரா சொல்லலாம். டெய்லியும் நம்மள வீட்டுல நடக்கிறது எல்லாத்தையும் வீடியோவா எடுத்து போடலாம். நல்ல பேரா? என்ன பேரடி வைக்கிறது? நம்ம வீட்டை பத்தின வீடியோ தானே. ஏதாவது ஒரு நல்ல பேர் வைக்கலாம். டக்குன்னு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல பேரா. அதைத்தான் உங்ககிட்ட கேக்குறேன். மறுபடியும் என்கிட்ட கேக்குறியா லூசு? என்ன குடும்பம்? ஏதாவது ஒரு குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பேர் வைக்கலாமா? நம்ம குடும்பத்தை கிராமத்தை வீடுன்னு வச்சுக்கலாமா? அது வேணாம்டி, ஓட்டு வீட்டு வாழ்க்கைன்னு வச்சுக்கலாம். நம்ம வீடு ஓட்டு வீடு தானே லூசு. ஓட்டு வீடு ஒட்டடை வீடு நகட்டே படே. கிராமத்து வாழ்க்கை இதுதான் நம்மளோட யூடியூப் சேனல் பேரு. இல்லனா கிராமத்து அக்கா தங்கச்சின்னு வச்சுக்கலாமா? என் தங்க குட்டிவா ரெண்டு இங்க என்ன செய்துங்களா? ஏய் ஆயா வந்துருச்சு, ஆயாவே கேட்கலாம். ஆயா, நாங்க புதுசா யூடியூப் சேனல் ஒண்ணு வைக்க போறோம். அதுக்கு நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் சொல்ல. என்னடி டூப்பு? ஐயோ யூடியூப் ஆயா, யூடியூப் தான். நீ கூட செல்ல எடுத்து வீடியோ பாப்பிய. அது நாடகம்லாம் கரண்ட் இல்லைன்னா பாப்ப பத்தியா? அந்த மாதிரி வீடியோ பண்றது. தினந்தோறும் நம்ம வீட்டுல நடக்கிறதுல வீடியோ எடுத்து போட போறோம். என்னது வீட்டுல நடக்கிறது வீடியோ எடுத்து போட போறீங்களா? எங்க போட போறீங்க? எல்லாரும் பாக்குற மாதிரி. ஆயா உனக்கு சொன்னா புரியாது ஆயா. ஏதாவது ஒரு நல்ல பேர் சொல்லு. கிராமத்து வாழ்க்கை, கிராமத்து குடும்பம், அந்த மாதிரி. நான் என்ன பேரை சொல்றது? எனக்கு என்ன தெரியும்? உங்க அம்மாவை கேட்டா கூட அவ நல்லா சொல்லுவாள்ல. ஆயா ஏதாவது ஒரு நல்ல பேரை சொல்லு. பேசாம ஆயா பேரே வச்சிடலாமா? சக்தி, பேசாம கொலகர கோவிந்தம்மானு யூடியூப் சேனல் பேர் வச்சுக்கலாமா? என்னது? ஐயா ஆயா, கோவிந்தம்மாவின் குடும்பம்னு வைக்க போறோம் ஆயா. எப்படி இருக்கு பேரு? என்னடி என் பேரை வைக்க போறீங்களா? ஐயோ வேணாம் வேணாம். ஏய் இதே வச்சுக்கலாம்டி. ஆயா, யூடியூப்ல ஒன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் எப்படி ஆடுறாங்க பாடுறாங்க தெரியுமா? நீ தான் இருக்கிய எப்ப பாரு வெத்தலை பார்க்க போட்டு போட்டு வீடு முழுக்க துப்பிக்கிட்டு. எவ்வளவுல யாரும் எங்கேயும் ஆடானா நானும் ஆடிக்கிட்டா நிக்க முடியும்? என் வயசு என்ன? என் வயசுக்கு ஆட்டம் ஆடுதாம ஆட்டம் பாத்தி எந்த பிள்ளையோ கதைய. இங்க பாரு ஆயா, எங்களால இப்பெல்லாம் போன் பண்ண முடியாது, கொஞ்சம் நாள் ஆகும். நீ இப்ப போன் பண்ணி கொடுத்தா விடிய விடிய பேசிக்கிட்டே இருப்ப அத்தைக்கிட்ட. அதனால நான் பள்ளியோட போன பிறகு அப்புறமா பேசு. ஏட்டி கூடுங்கடி. பாவம் என் பிள்ளை நேத்தியே தலைவலி கைவலி கால்வலின்னு சொல்லிச்சு, என்ன பண்ணுதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் இராயா, அப்புறமா போன் பண்ணி தாரோம். மணி என்ன 7 ஆக போகுது, இன்னும் பள்ளிக்கூடம் கிளம்பாம உட்காந்து செல்லு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? எங்க உங்க அம்மா? கூப்பிட்டுட்டுமா அவள? ஆயா, யூடியூப் சேனலுக்கு உன் பேரெல்லாம் வச்சிருக்கோம். நீ என்ன அம்மா கிட்ட மாட்டி விட போறேன்னு சொல்ற? இராயா, அத்தைக்கு போன் பண்ணி தாரோம். உனக்கு இல்லாத போனா என்ன ஆயா நீனு? ஆயா முதல் வீடியோவா ஒன்னேதான் வீடியோ எடுத்து போடணும். சக்தி, ஆயா ஒரு இன்டர்வியூ போடு. ஆயா கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஆடாம அசையாம நின்னு நாங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும், சரியா? ஏண்டி ஆடாம அசையாம நின்னு எப்படி பதில் சொல்றது? வாய மட்டும்தான் அசைக்கணும், வேற எதுவும் அசையக்கூடாது. உன் பேர் என்ன? என் பேரு குமாரி கோவிந்தம்மா. உனக்கு எத்தனை பசங்க? எனக்கு ஆணு 2 பொண்ணு 2, மொத்தம் 4 பிள்ளை. 4த்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆயா அதிகமா பேசாத. என்ன கேள்வி கேட்கறனோ அதுக்கு மட்டும் பதில சொல்லு. அடுத்து உங்க வீட்டுக்காரர் எங்க? அந்த மனுஷன் போய் சேர்ந்து 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஓகே, அடுத்து உனக்கு இந்த வீட்டுல யாரை ரொம்ப பிடிக்கும்? எனக்கு இந்த வீட்டுல என் மருமவளை தான் பிடிக்கும். ரைட் ரைட் ஆயா, யூடியூபுக்கு நல்ல பொருத்தமான ஆளு நீதான். ஆயா உனக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு நிறைவேறாத ஆசை இருக்கா? அது எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லு. எனக்கு என்ன ஆசைனா, அந்த காலத்திலேயே பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அப்ப எங்க அப்பனும் எங்க ஆத்தாலும் சேர்ந்து நாங்க 5 பொண்ணுன்னு சொல்லி இன்னைய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாவே. அதனால என்னால படிக்க முடியல. அப்புறம் பிள்ளை குட்டி வாழ்க்கை அப்படின்னு அப்படியே போயிடுச்சு. என்ன படிக்கணும்னு ஆசை உனக்கு? எல்லாருக்கும் வைத்தியம் பாக்குற படிப்பு படிக்கணும்னு ஆசைடி. எங்க அப்பா ஒரு கை வைத்தியக்காரரு. அவரு கொஞ்சம் கை வைத்தியத்தை எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாரு. இப்பெல்லாம் யாரு கை வைத்தியம் பாக்குறா? ஆவுன்னா ஆஸ்பத்திரிக்கு தான் போறாங்க. அந்த மாதிரி 4 பேருக்கு எதுவும் நல்லது செய்யறதுக்காக 4 படிப்பு படிச்சு உடம்புக்கு முடியாதவங்களை குணமாக்கி விடுறதுல அம்புட்டு சந்தோஷம் எனக்கு. ஆனா அது கடைசி வரைக்கும் நிறைவேறாமலேயே போயிடுச்சு. நான் என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு பார்த்தேன். ஆனா அப்ப இருந்த வறுமை 4 பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல. என் ஆசைய நீங்களாவது நிறைவேற்றுவீங்களான்னு பாக்குறேன். சூப்பராயா சூப்பராயா, சூப்பரா பேசினேன். அவ்வளவுதான், இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, கிளம்பலாம் கிளம்பலாம். எப்படி வீடியோ நல்லா எடுத்துக்கணும் தெரியல, ஸ்கூலுக்கு போய் செக் பண்ணி பாத்துக்கலாம். என்ன இந்த வீடியோ எடுத்து அப்படியே யூடியூப்ல போடலாம்டி. எப்படி வியூஸ் போகுதுன்னு பாக்கும். அத்தைக்கு ஒரு போன் போடுங்கடி. ஆயா செல்லுல சார்ஜ் இல்ல, இராயா உன்னை தானே வீடியோ எடுத்த உள்ள நேரம். அடி போங்கடி போக்கத்தை சிரிக்கல. நான் இதுக்கு வசந்திக்கிட்டே போய் செல்லு வாங்கி போன் பேசிருப்பேன் என் அவளுக்கு. போங்கடி. ஏய் மணி வேற ஆயிடுச்சு, வாசிக்கிறோம்.
இப்ப ஸ்கூல் கிளம்புனா அம்மா வந்து அடிக்கும். ஏமா நான் பேசிக்கிட்டே இருக்க வாய் திறக்காம நிக்கிறிய? என்னமா பதிலு சொல்லுமா? எனக்கு என்ன பதிலு? தினந்தோறும் உன் வாசலுக்கு வந்து நிக்கிறதே எனக்கு வேலையா போச்சு. நான் கொஞ்ச நாள் படுத்துக்கங்கண்ணே, எப்படியாவது நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். ஒத்த பொம்பளையா இருந்துகிட்டு 2 சின்ன பிள்ளைகளை கையில வச்சுக்கிட்டு என்னால ஒன்னும் சமாளிக்க முடியல. என்ன சரி, போனா போகுது, நம்ம புருஷன் கடை வாங்கிட்டாரேன்னு சொல்லி எல்லாத்தையும் என் தலையில எடுத்து போட்டுக்கிட்டேனே. ஏமாத்துறவளா இருந்தா நான் இந்நேரத்துக்கு ஏமாத்திட்டு எங்கேயாவது போயிருக்க மாட்டேனே. அவரு வாங்கின கடனை நம்ம தான் அடைச்சு ஆகணும்னு நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பணம் கொடுத்துக்கிட்டு தானே வந்தேன். இப்ப ஏதோ என் நிலவரம் சரியில்லை, அதனால 4-5 மாசமா உங்களுக்கு வட்டி கட்ட முடியல. எப்படியாவது நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துறேன்னு. உன் புருஷன் தான் 2 மாசத்துல பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கினான். ஆனா அவன் வாங்கின பிறகு எங்கதான் ஓடி போனானே தெரியல. அவன் ஓடி போய் இதோட 7-8 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 8 வருஷத்துல நீயே 8 மாதிரி தான் வட்டி கொடுத்துருக்க. மீதி உள்ளதுக்கெல்லாம் நானும் என்ன பண்றதுன்னு தெரியாது. சரி போனா போகுதுன்னு விட்டுட்டு போறேன். அசலையாவது கொடுமா. 1 ரூபாயா 2 ரூபாயா 1 லட்சம். எவ்வளவு வசந்திய வாத்த தம்பி, வாப்பா, வா வா வா. தினமும் நானும் இந்த பக்கம் வந்துட்டு தான் இருக்கேன். நீங்களும் தான் பாக்குறீங்க. இதுக்கு ஒரு முடிவு பார்க்க மாட்டேங்குது. அக்கம் பக்கத்துல உள்ள 4 பேராவது சொல்லி எனக்கு சேர வேண்டியதை வாங்கி கொடுத்தேன். நான் அந்த தெரு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்ல. இதுக்கு என்ன எனக்கு என்ன ரோதனை இது? எனது ஒரு ஆள் இல்லாத பொம்பளை வீட்டு வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு எனக்கே அசிங்கமா இருக்கு. ஏண்டி, இன்னும் பணத்தை கொடுத்து முடிக்கலையா? இன்னும் இல்லத்த, வட்டி மட்டும்தான் கட்டிக்கிட்டு வரேன். அசலே அப்படியே தான் இருக்கு. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுப்பா. அந்த பாவி சண்டால பைய பணத்தை வாங்கிக்கிட்டு எங்கேயோ எவ கூடயோ ஓடி போயிட்டான். இவ பிள்ளைய பெத்துக்கிட்ட பாவத்துக்கு பாவம் தனியா கடந்து கஷ்டப்படுற. கொடுத்து உதவுறதுக்கு யாரும் இல்ல. கொஞ்சம் ஏதாவது மனசு இறங்குப்பா. அவ எப்படியாவது கடனை உடனே வாங்கி கொடுத்துருவா. ஆமா, பாக்குற நேரம்லாம் நீங்க இப்படியே தான் சொல்றீங்க. ஆனா கொடுத்த பாடு இல்ல. எனக்கு இப்ப தேவைப்படுறதுல தானே நெருக்கடி கொடுக்குறேன். இத்தனை வருஷமா நான் எதுவும் கேட்டேனா? ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு ரூபாய் கொடுத்தாலுமே கடை இவ்வளவு நேரத்துக்கு அடைஞ்சிருக்கும்ல. யாவசந்தி, தம்பி சொல்ற போல ஒரு மாசத்துக்கு 1000 கொடுத்தா கூட நேரத்துக்கு 1 லட்சம் எப்பவோ அடைஞ்சிருக்குமா? ஏத்த நீயே சொல்லு, ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய்க்கு நான் எங்க போறது? இந்த பிள்ளைய செலவை பாக்குறதா, இல்ல குடும்பத்தை நடத்துறதா, இல்ல அந்த வயசான கிழவிய பாத்துக்கிறதா? கட்டுன பொண்டாட்டி பெத்த புள்ள பெத்த ஆத்தான்னு அவ்வளவு பெரிய அனாதையா விட்டுட்டு ஓடி போயிட்டான். அவனுக்காண்டி ஒண்டி கட்டையா நீ எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு கிடக்குற. உனக்கு என்னைக்கு ஒரு நல்ல காலம் நடக்கும்னு தெரியல ஆத்தா. இந்த கருமாரி ஆத்தா தான் உன்னைய கண்ணெடுத்து பாக்கணும். இதுவே வேற ஒருத்தியா இருந்தா அவன் தான் ஓடிட்டானே, நமக்கு எதுக்கு இந்த தொல்லைன்னு சொல்லி பிள்ளையெல்லாம் விட்டுப்பட்டு எங்கேயாவது போய் புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருப்பா. ஆனா நீ எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த இடத்துல எப்படியோ நல்லபடியா குடும்பம் நடத்திட்ட. தம்பி, எனக்காக இன்னும் கொஞ்ச நாளுக்கு எடு கொடுப்பா. இல்ல ஏதாவது ஒரு வேலை இவளுக்கு போட்டு கொடு. இந்த வேலை செஞ்சாவது இந்த கணக்கை கழிச்சுக்கிட்டோம். என்னடி சொல்றேன்? பணம் கொடுத்த தண்டத்துக்கு நானே வேலை வாங்கி தரணுமா? சரி, இங்க எனக்கு தெரிஞ்ச இடத்துல இது வீட்டு வேலை இருந்தா வாங்கி கொடுக்குறேன். மாசம் மாசம் எனக்கு பணத்தை சரியா திருப்ப கொடுக்க சொல்லுங்க. இந்த உதவி மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா எங்க வாழ்க்கைக்கே விளக்கேத்து வச்ச மாதிரி இருக்குங்க. உங்க கடனை கட்டாயம் நான் திருப்பி கொடுத்துருவேன். சரிம்மா சரிம்மா, ஏதாவது ரெடி பண்றேன். கொஞ்சமாமா வரேன். சரிப்பா, சரி பாத்து போ. நீ மட்டும் இப்ப வரல, என்ன இந்த தம்பி என்ன பேச்சு பேசிருக்கும் தெரியுமா? ரொம்ப நன்றி எத்த, சரியான நேரத்துல வந்த. நான் வந்தது இருக்கட்டும், என் மவளுக்கு ஒரு போன் ஒண்ணு போடு. வாங்க, அதையும் அப்புறமா நான் பேசுறேன். இந்தா இருங்க, போட்டு தாரேன். என்ன போன் எடுக்கல? வீட்டுல எதுவும் வேலை செஞ்சுக்கிட்டு கிடக்குறாளா? இந்த ஒரு ரிங்கு கூட போகல, இருங்க போன் எடுப்பா. அடி நீ வேற ஏண்டி அந்த வீட்டுல மாடா உழைச்சி ஓடா தேரா அம்மாவ என்கிட்ட பேச கூட அவளுக்கு நேரம் பத்தல பத்தியா? இந்தா போன் எடுத்துட்டா, பேசுங்க பேசுங்க. அம்மாடி தங்கம், தங்க பிள்ளை. வசந்தி, மூச்சு தெரியற மாதிரி வச்சு கொடுடி. என் பிள்ளை எப்படி இருக்கான்னு பாக்குறதுக்கு. வைக்கிறேன் வைக்கிறேன். தினந்தோறும் உன் மாவா மூஞ்ச பாக்கலன்னா உனக்கு தூக்கம் வராதே. ஏண்டி செல்லுல தானே பாக்குறேன், நேர்லயா பாக்குறேன்? வீட்டுக்கு வந்துட்டு போய் எத்தனை நாள் ஆகுது? எத்தனை நாள் ஆகுது? 10 நாள் ஆகுது. இந்தா இந்த நேத்து தான் வந்தா. நேத்து ஒரு நாள் தான் அவன் மாமியா வீட்டுல இருந்தா. அதுக்குள்ள உனக்கு பாசம் போத்துக்கிட்டு ஊத்துதே. அதெல்லாம் உனக்கு என்னடி தெரியும்? அதெல்லாம் உனக்கு எங்க இருந்து புரியும்? தாய் பாசத்தோட அருமை உனக்கு இப்ப தெரியாது. உன் பிள்ளைய கட்டி கொடுத்து நாளைக்கு ஒரு இடத்துல அனுப்பி விட்டாதான் தெரியும். என் பிள்ளையெல்லாம் கட்டி கொடுத்தாலும் உன்னே மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன் எத்தோ. ஒயிலாத ஒரு நிமிஷம் தவறாத அவளுக்கு போன போட்டு அந்த வீட்டுல அவளை வாழ விடாம பண்றிய. யாரு இதெல்லாம் உன் அக்காக்காரி உனக்கு சொல்லி கொடுத்தாளா? ஆமா, இத சொல்லி வேற கொடுக்குறாங்க 4 பேர் வந்து. நீ பண்றதுதான் உலகத்துக்கே தெரியுமே. என்னடி ஆம்பளை மூச்சு தெரியுது? எத்தாதோ மருமைய நல்லா பாரு. தம்பி தம்பி, பாப்பா இல்லையா? எங்க போயிட்டா தங்கம்? அவகிட்ட பேசாம போன போட்டேன். இந்த அம்மா கூப்பிட்டாங்கன்னா அடுப்படி வரையும் போயிருக்கா. இந்த வேலையா இருக்கா, வர போடுங்க பேசலாம். அப்படியா? சரி சரிப்பா. என்னடி எடுக்கணும் வச்சுக்கிட்டேன்? நான் எங்க வச்சேன்? உன் மருமகன் தான் கட் பண்ணாரு. அடுப்படிக்கு எதுக்கு இவ போனா? அந்த பக்கமே தலை வச்சு படுக்க கூடாதுன்னு சொன்ன இவள. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அவிய அம்மா வேற கூப்பிட்டாங்களா? என் பிள்ளைய எதுவும் வேலைகளை வாங்குறாங்களா, இல்ல எதுவும் கொடுமைப்படுத்துறாங்களா? ஐயோ, என் தங்கத்தை நான் தங்க தட்டுல வச்சு இல்ல பாத்துக்கிட்டேன். அவ அடுப்படிக்குள்ள அப்படியே போய் எல்லாருக்கும் ஆக்கி இறக்கி வச்சுட்டு தான் மறுவேளை பாப்பா பாருங்க. சோறுங்கிறதுக்கு எங்கேயும் போயிருப்பா. சும்மா இருடி. இப்பெல்லாம் என் பிள்ளை சரியா சாப்பிடுறது இல்லையா? 7 வேளைக்கு 5 வேளை தான் சாப்பிடுறாளா? 7 வேளைக்கு 5 வேளை தான் சாப்பிடுறாளா? அதே உனக்கு கவலையா இருக்கா?
என் வீட்டுல எல்லாம் எனக்கு ஒரு வேளை சோறு திங்கிறதே பெரிய பாடா இருக்கு. உன் மவ 5 வேளை சோறு திங்குறா. கண்ணு வைக்காதடி. சரி, இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு பிள்ளைக்கு போன் போடு. என்ன போன் போட்டு தரலன்னா இனி சும்மாவா விடுவேன்? தாரேன். செல்லுல சார்ஜ் கம்மியா இருக்கு, போய் போட்டு வைக்கிறேன். அவ போன் போட்டா திரும்ப எடுத்துட்டு வரேன். என்ன சரிதா, நான் இங்கேயே உட்காந்துருக்கேன். என்ன சாப்பாடு செஞ்ச? இந்த ஞாயிற்றுக்கிழமை கருவாடு போட்டு குழம்பு வச்சா அது அப்படியே தான் இருக்கு, அதனால அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். கருவாட்டு குழம்பா? கொஞ்சோண்டு சோறு போட்டு எடுத்துட்டு வரியா சாப்பிட? வார சின்ன பொண்ணு, உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? இன்னைக்கும் வசந்தி வீட்டு வாசல்ல அந்த கடங்காரன் வந்து நின்னு உனக்கு கத்திட அடங்க வசந்தி பேயரைஞ்ச மாதிரி அப்படியே நின்னா தெரியுமா? மாலே, பாவம் அவ ரொம்ப கஷ்டப்படுறா. அதை பார்த்துலாம் சிரிக்காத மாலே. சரி, நான் என்ன சிரிச்சப்ப? அந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னேன். சின்ன பொண்ணு, மாமியா மாதிரி சத்தம் கேக்குது. நான் கிளம்புறேன். எத்த அவளை வீட்டுள்ள விடக்கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன்? என் பேச்ச கேட்கறதாவே இல்லையா? எத்த நானா போய் அவளை கூப்பிட்டுட்டு வரேன். அவளா வந்தவளை எப்படி வெளியே போன்னு சொல்றது? நீங்க எப்படிமா சொல்லுவீங்க? நீங்க தான் பெரிய வாரி வழங்குற வள்ளல் பரம்பரையாச்சே. அவ கேட்டாலும் 2 பவுன் நெக்லஸ் எல்லாம் அப்படியே தூக்கி கொடுத்த. நீ எப்படி அவளை வெளியே போன்னு சொல்லுவ? உதவின்னு கேட்டா, அதனால கொடுத்தேன். கொடுத்து எத்தனை வருஷம் ஆகுது? அவ புருஷன் பாரியனுக்கு போய் 10 ஏக்கர்ல இடம் வாங்கி 10 பவுன் தங்க சங்கிலி வாங்கி அவளுக்கு பகமானமா வீடு கட்டி கொடுத்துருக்கான். ஆனா அவன் பாரியனுக்கு போறதுக்கு நீ 2 சவர நகையை கொடுத்துட்டு இன்ன வரைக்கும் அவகிட்ட கேட்டுக்கிட்டு கெஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்க. கொடுத்ததா வாங்கின வாடு இல்ல. எத்த இந்த 2 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டா. எத்த நல்லா சொல்லுவா. இந்த 2 மாச கதை என்னைக்குதான் முடியுதுன்னு நானும் பாக்குறேன். ஆமா, இந்த வசந்தி கிட்ட 1 கிராம் தோட கொடுத்திய வாங்கினியா? இல்லத்த, அவளும் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்றா. பாவம், அவளே ரொம்ப கஷ்டப்படுறா. பாவம்னு வச்சிருந்த 15 பவுன் நகை எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்ட. இன்னைக்கு என் மகன் சிரமப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்கான். ஏதோ நம்ம அத்தைக்காரி எதை பத்தியும் கேட்கல, கண்ணும் காணாதமா விட்டுருக்கான்னு நினைச்சதுல இந்த மாதிரி எல்லாம் நடக்கிற. இல்லாதோட அருமை இன்னைக்கு உனக்கு தெரியாது. என்னைக்காவது உனக்கு வழி வரும் பாரு, அப்பதான் தெரியும். எத்த, அடுத்தவங்களுக்கு உதவுறது தப்பா? நீ அவங்களுக்கு உதவிதான் செஞ்ச, இல்லன்னு சொல்லல. ஆனா பதிலுக்கு அவ்வளவு என்ன செஞ்சாலுவ? நானும் கொடுத்தவங்க எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா யாரும் திருப்பி தர மாதிரி தெரியல. கேக்குற விதத்துல கேட்டா எல்லாரும் கேட்ட நேரமே கொடுப்பாளுவ. அவ்வளவு நல்ல பண்டை வாங்கி கொடுத்தா நீ பல்ல இடிச்சுக்கிட்டு போறதோடதான் நல்ல உங்ககிட்ட ஏமாத்திக்கிட்டு நிக்கிறாளுவ. அப்படி எல்லாம் இல்ல எத்த. என்ன அப்படி எல்லாம் இல்ல? அந்த சுடிதார பட்ட சிங்குடி ஒருத்தி சுத்துவாள, அவகிட்ட சுத்தவாத மாட்டுல கொடுத்தல்ல. இன்னைக்குதான் அவன் புருஷனுக்கு சம்பளம். இன்னைக்காவது போய் ஒழுங்கா கேட்டு வாங்கு. சரிங்க எத்த. எங்க இருந்து உருப்பட போறாளோ தெரியல. எல்லாரும் கேக்குறாங்கன்னு எடுத்து கொடுத்துக்கிட்டு நிக்கிறா. நாளைக்கு இவளுக்கு ஒண்ணுன்னா எவளும் என்னன்னு கூட கண்டுக்க மாட்டாளுவ. அப்பதான் இவ பண்ணதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியும். அவ அப்பா அத்தா வயித்த கட்டி வாயை கட்டி 15 பவுன் நகையை போட்டாங்கன்னா இவ அவ்வளத்தையும் அப்படியே எடுத்து தானம் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. இதுல என் மகன் சம்பாதிக்கிறதுல வேற பங்கு கேட்டுக்கிட்டு நிக்கிறா. என்னத்த சொல்றது? இவளை வச்சுக்கிட்டு மேய்க்கிறத விட வேணாமனு வெட்டி விட்டுலாம்னு பாக்குறேன். சீக்கிரத்துல இவளுக்கு ஒரு முடிவு கட்டனாதான் இவன் சரிப்பட்டு வருவா. ஏ லட்சுமி, நீ இங்கதான் நிக்கிறியா? உன்னை காணவனு எந்தெந்த இடத்துல தேடுறது? இந்த ஆட்டுக்குட்டிய காண எங்க? அது போன இடம் தெரியல. அவுத்து விட்டா கவனமா பாக்குறது கிடையாது, அப்படியே அக்கடான்னு விட்டாருது. ஆட்டை அவுத்து எங்க விட்டாரு? போன் போடுறா எடுப்பாரா என்னன்னு தெரியல. இது என்ன, இது இத்தனை மிஸ்டேக்கள் வந்திருக்கு. இந்த பிள்ளைகளுக்கு ஜெயிலிருந்த போறதுதான் வேலை. என்னவா இவளுக்கு? போனை போட்டு என்ன ஆக்கணும், என்ன வச்சா என்ன இறக்கணும்னு சொல்லலாம். தூக்கம் வராது போல இருக்கு. அங்க இருந்து அவ குடும்பத்து வேலைய பார்க்க மாட்டா. என்ன நடக்குதுன்னு நோண்டிக்கிட்டே இருக்கிறது. ஹலோ மைனியா, சொல்லத்தாங்க. சொல்லு, சாப்பிட்டியா? சாப்பிட்ட மைனி, சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லத்தா, வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் சாப்பிடணும். இன்னும் இல்லையா? ஐயா, நானும் இன்னும் சாப்பிடல மைனியே. உங்களுக்காண்டி சாப்பிட்டேன்னு சொன்னேன். சரிதா, என்ன விஷயம்? போன் போட்டிருக்க? இப்பதான் காலையிலேயே போன் அடிச்சு பேசினேன். அது ஒண்ணும் இல்ல மைனி, சும்மா பேசணும் போல இருந்துச்சு. அம்மா போன் போட்டாங்க. சொல்லுமா. நான் பேசவே இல்லை மைனி, அதான் அம்மா கிட்ட பேசலாம்னு போட்டேன். உங்க அம்மா எங்க இல்லையம்மா, எங்க போயிருக்காங்கன்னு தெரியலையே. அப்படியா? சரி மைனி. அப்புறம் மாசம் மறந்துருச்சு. ஆமாமா, மாசம் மறந்துருச்சு. மளிகை சாமான்லாம் வாங்க போறியன்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாவ. போகணும். இன்னும் 2-3 நாள் கழிச்சுதான் போகணும். அப்படியா? என்னென்ன வாங்க போறிய? வீட்டுக்கு தேவையானதான் வாங்குவா, வேற என்ன? என்னென்ன எதுன்னு சொல்லி ஆகணும் போல. என்ன மைனி, என்னென்ன வாங்கணும்னு இனிமேத்தாம லிஸ்ட் போடணும். சரி, உங்களுக்கு நீங்க எது வேணாலும் வாங்கிக்கோங்க. எனக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்றேன், நல்ல லிஸ்ட் எடுத்துக்கோங்க. 5 கிலோ புளி, 10 கிலோ மிளகாத்தூள், 10 லிட்டர் எண்ணெய், அப்புறம் காய்கறில 1 கிலோ. ஏம்மா, எதுவும் கல்யாணத்துக்கு ஆர்டர் கொடுக்குறியம்மா? எல்லாம் கிலோ கணக்குல கொடுக்குறேன். என்ன மைனி நீங்க? மாசம் அண்ணன் தானே எங்களுக்கு மளிகை சாமான் வாங்கி கொடுக்கும். இந்த மாசம் இன்னும் அண்ணன் போன் பண்ணல, அதான் நானே போய் அடிச்சு சொல்றேன். என் மாமியா வேற கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப அங்க இருந்து வேற கேட்க ஆரம்பிச்சுட்டாவல. ஆமா, நீங்க எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு போன் அடிக்க. நான் வாரேன் சாயங்காலம். என்ன? சரிம்மா, வாமா. அப்புறம் நீங்க என்னென்ன வாங்குறீல அதுல கொஞ்சம் எனக்கும் வாங்கி கொடுங்க. என்ன? சரிம்மா, வாங்கி தாரேன். வச்சிருவா. நான் பரவ பேசுறேமா? லட்சுமியை பார்க்க வந்தேன். இந்த இங்கே போற மாதிரி இருக்கு, நான் அவளை பிடிச்சு கட்டிட்டு வரேன். அப்புறம் மைனி, அண்ணன் என்னவோ உங்களுக்கு புதுசா நகை எடுத்து தர போறாதான் கேள்விப்பட்டேன். இந்த லட்சுமி, ஏய் நில்ல. இங்க மூட்டை வைக்க வேற இருக்கு, அதெல்லாம் விட்டு நில்ல. திங்கிறதுக்கு போது பாரு. எவ்வளவுதான் இருந்தாலும் ஆசைக்கு அளவு இருக்காதா லட்சுமி?
என்ன மைனி? லட்சுமியே சொன்னந்த. சரி சரி. சரிதா சரிதா. நாடக பிடாரி மாடு எங்கேயோ போகுது. அதை நான் புடிச்சு கட்டிட்டு வரேன். நான் எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்துட்டு வாங்கிட்டு சொல்றேம்மா. நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி நானும் வந்தாலும் வந்துருவேன். சரிம்மா சரி வா வா. மைனியே அப்புறம் நான் எப்ப வருவேன்னு தெரியல. பொழுது சாஞ்சிடும். நீங்க கறியா மீனா செஞ்சு வைங்க. என் மாமியா வேற ஆடி மாசம் ஆவணி மாசம்னு சொல்லிக்கிட்டு மாலையை போட்டுக்கிட்டு ஒரு நாள் கூட கறி மீன் சமைக்கிறது இல்ல. நாக்கு செத்து போய் கிடக்கும் மைனி. சரி சரி. அவன் மாமியை மட்டும் தான் ஆடி மாசத்துக்கு விருது இருப்பாப்புல இருக்கு. நம்மளாம் கறி மீன் தினந்தோறும் ஆக்கி தின்னுட்டு தானே கிடக்குறோம். மாசம் பிறந்துடுச்சுன்னா போதும். 365 நாள் திங்குறது ஆட்டா வீட்டுல. ஆனா இங்க இருந்து அள்ளிக்கிட்டு போறது குறையுத பாரு இவளுக்கு. இவ ஜென்மம்லாம் என்ன ஜென்மமோ. லட்சுமி வா. உன் ஒரு ஆளை மட்டும்தான் அவ விட்டு வச்சிருக்கா. என்னைக்கு உன்னையும் பங்கு வைக்க போறாலே தெரியல. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ஒரு 10 நாளுக்கு மேல ஆகும். என்னடா இது திடீர்னு புது வீடியோவா இருக்குன்னு பாக்காதீங்க. எனக்கு அந்த வீடியோ எடுக்க பிடிக்கல. அந்த கதையை அதுக்கு மேல கொண்டு போக எனக்கு விருப்பம் இல்லை. அதனால இது ஒரு புது ஸ்டோரி. நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ இனிமே இந்த கதை தான் வரும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இவ்வளவு நாளா வீடியோ போடாததுக்கு காரணம் கொஞ்சம் கீழே விழுந்து கால் ஸ்லிப் ஆகி அடிபட்டுடுச்சு. கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. காலம் இன்னும் சரியாகல. அதனால என்னால எதுவும் பண்ண முடியல. அது இல்லாம மனசு பிரச்சனை தான். வீடியோ எடுக்கணுன்ற ஒரு ஆர்வமே இல்லாத மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப ஒரு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. மன ஆறுதலுக்காக தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதே தேவையான்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஆளான மாதிரி இருக்கேன். கட்டாயம் நீங்க எனக்கு இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து அப்படி இப்படின்னு எதுவும் ரொம்ப ஒரு இதுவா இல்லாம சாதாரணமா ஒரு குடும்ப வாழ்க்கையா கொண்டு போலான்னு பாக்குறேன். வியூஸ் வருதோ வரலையோ இனிமே வீடியோ வந்து எப்பயும் போல சாதாரணமா தான் இருக்கும். பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை கமெண்ட்ல வந்து தெரிவிங்க. கட்டாயம் எனக்காக கமெண்ட்ல ஒரு ரெட் ஹார்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்படிக்கு உங்கள் சிட்டுக்குருவி கார்ட்டூன். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.